முன்னொரு காலத்தில் நல்லூர் என்னும் சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஏழை தாய்க்கு ராஜு என்ற மகன் இருந்தான். அவர்களுக்கு இருந்த ஒரே சொத்து அவர்களிடமிருந்த பசு ஒன்றுதான். பசு தரும் பாலை விற்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் ராஜுவின் தாய் அவனை அழைத்து, நம் பசுவிற்கு வயதாகி விட்டதால் பால் தருவதை நிறுத்திவிட்டது. இனி நாம் எப்படி நாட்களை கழிப்பது? அம்மா, எனக்கு ஒரு யோசனை. இந்த பசுவை விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு சிறியதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம். தாயும் அதற்கு சம்மதித்ததால் பசுவை விற்பதற்காக ஓட்டிச் சென்றான். பல இடங்கள் அலைந்தும் யாரும் வயதான பசுவை வாங்க முன்வரவில்லை. கவலையுடன் வீடு திரும்பினான். வீடு திரும்பும் வழியில் முதியவர் ஒருவர் வந்தார். அவர் அந்த பசுவை வாங்க சம்மதித்தார். ஆனால் பணத்திற்கு பதில் 5 விதைகளை கொடுத்தார். அதை தரும்பொழுது, மகனே, இதை சாதாரண விதை என்று எண்ணிவிடாதே. இவை மாய விதைகள். இரவில் விதைத்து விதையே விதையே விண்ணிற்கு போ என்ற மந்திரத்தை கூறினால் அது மறுநாள் காலை விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்துவிடும். இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் பெரிய செல்வந்தனாகலாம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றார். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய ராஜு தன் தாயிடம் நடந்தவற்றை கூறி மாய விதைகளை காட்டினான். தன் மகன் ஏமாந்து விட்டானோ என்று எண்ணிய தாய் கவலையுடன் உறங்கச் சென்றாள். ராஜு உறங்கச் செல்வதற்கு முன் விதைகளை வீட்டின் பின்புறமுள்ள தோட்டத்தில் விதைத்து தண்ணீர் ஊற்றினான். பின்னர் விதையே விதையே விண்ணிற்கு போ என்ற மந்திரத்தை கூறி உறங்கச் சென்றான். மறுநாள் யாரும் எழுவதற்கு முன்னால் தன் வீட்டிற்கு பின்புறம் நட்டு வைத்த விதைகளை பார்க்க சென்றான். அதை பார்த்தவனுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. முதியவர் சொன்னது போல கொடி வானம் வரை வளர்ந்திருந்தது. உடனே அவன் கொடியை பிடித்து ஏற ஆரம்பித்தான். ஏறும் வழியில் மேகங்கள் அவனை உரசிக்கொண்டு சென்றன. மேலிருந்து பார்க்கும் பொழுது அவன் வீடு மிகவும் சிறியதாக தெரிந்தது. நீண்ட நேரம் ஏறிய பிறகு ஆகாயத்தை அடைந்து விட்டான். அங்கே ஒரு பெரிய மாளிகையை கண்டான். அதன் உள்ளே சென்று ஒவ்வொரு அறையாக பார்த்தான். எந்த அறையிலும் ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் ராஜுவை பற்றி விசாரித்தாள். இந்த மாளிகை ஒரு அரக்கனுடையது. அவன் உன்னை பார்த்தால் விழுங்கி விடுவான். சென்று விடு என்று எச்சரித்தாள். நான் ஒரு ஏழை, உணவிற்கே மிகவும் கஷ்டப்படுகிறேன். என் தாய்க்கு ஒரே மகன். என் தாயை நான் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த மாளிகையிலிருந்து வெளியே செல்ல வழிகாட்டுங்கள். இது அரக்கன் வரும் நேரம். எங்கேயாவது ஒளிந்து கொள். அவன் உறங்கிய பிறகு அவன் கட்டிலின் அடியில் சென்றால் நிறைய பொற்காசுகள் கொண்ட பை இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு உடனே உன் வீட்டிற்கு சென்று விடு. அப்பொழுது அரக்கன் வரும் ஓசை கேட்டது. ராஜு ஓடிச் சென்று ஒரு பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டான். தேவதையும் மறைந்தாள். அரக்கன் வந்தான். அரக்கன் உறங்க சென்ற பின் வெளியே வந்த ராஜு மெதுவாக கட்டிலின் அடியே சென்றான். தங்க காசுகள் கொண்ட பையை எடுத்துக்கொண்டான்.
பின்னர் கொடி வழியாக கீழே இறங்கி தன் வீட்டிற்கு சென்றான். தன் தாயிடம் நடந்தவற்றை கூறி தங்க காசு கொண்ட பையை தந்தான். மகன் பத்திரமாக திரும்பி வந்ததைக் கண்ட தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். அன்று முதல் இருவரும் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர்.